மறுபடியும் ஒரு தரம் மஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவளுக்கு வியாதி அதிகமானதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அவகிட்ட அது சாதாரண பித்த மயக்கம் தான் சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டேன். நீ என்னடா சொல்ற? நான் என்ன ரிப்போர்ட்ல இல்லாதையா சொல்றேன்? மிஞ்சி மிஞ்சி போனா உன் மருமக இந்த 3 மாசம் இருக்கிறதே கஷ்டம். என்ன கஷ்டம்? எழுதி வச்சுக்கிறேன். அடுத்த வருஷம் லேடிஸ் கிளப்க்கு நான் தான் செக்ரட்டரி. ஜெயிச்சு காட்டுறேன். இத பாரு, நடக்காததுல கனவு காணாத. நான் ஒரு லேடி இருந்தாலும் சொல்றேன், இந்த லேடிஸ மட்டும் நம்பவே கூடாது. இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும், ஆனா அடுத்த வருஷமே உன்னை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அது வரைக்கும் இந்த விஷயத்தை உன் மகன்கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி? சீக்கிரம் ஒரு நேரம் பார்த்து அவன்கிட்ட சொல்லிடு. இல்லாத போன உன்ன தப்பா நினைக்க போறான். எப்படிப்பா இந்த விஷயத்தை மகன் கிட்ட சொல்ல போக? அவன் ஏதோ வீக் மூமெண்ட்ல அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டான்னா 2 மாசத்துல போக வேண்டியவா? ஆமா, என் மருமகள் உன் மனைவி அடிக்கடி மீட் பண்றாங்களே, இந்த விஷயத்தை உன் மனைவி கிட்ட சொல்லிருக்கியா? அவகிட்டயா? சரியா போச்சு போ. அவகிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாமா? நான் ஓட்டவாயா? ஊரெல்லாம் சொல்லிடுவேனா? இவ யார் அது சொல்றதுக்கு? இவ புருஷன் டோக்கியோ போனப்போ யாரோட திருட்டுத்தனமா திருநெல்வேலி ஓடி போனா? அந்த வண்டவாள எனக்கு தெரியாதா? அவ யாரோட ஓடி போனா? அது எப்படி சொல்றது? இருந்தாலும் சொல்றேன், அவன் மாப்பிள்ளையோட ஓடி போயிட்டான். என்ன யார் மண்டைய போட்டு உருட்டிட்டு இருக்க? என் பொண்டாட்டியோட யாராவது பேச கிடைச்சா போதும், உடனே யாராவது யாரு கூடயாவது ஓடி போயிருவா. என் கூட ஓடிவா. அங்கிள், நான் கொடுத்த டீ எப்படி இருக்குன்னு சொல்லாம போயிட்டேன். எப்படி டீ கொடுத்த கைக்கு வளையலே போடலாம். ஐயோ, எனக்கு தெரியாம போச்சு. அடுத்த தடவை வரும்போது காஃபியே கொடுக்குறேன். அப்ப அடுத்த தடவை வரும்போது மாலையோட வர்றேன். மஞ்சு, 10 நாளைக்கு நர்சிங் க்ளோஸ் பண்ணிட்டு நான், நீ, உன்னுடைய புருஷன் 3 பேருமா கார் எடுத்துட்டு அப்படியே கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருமா? ஏமாமா, செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யற பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேட கோவிலுக்கு போனோம்னா அது பிசினஸ். நான் சொல்றது போற வழிக்கு புண்ணியம் கிடைக்கிறது. மாமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பூனை நினைச்சுக்குமா, நான் கண்ணை மூடிட்டா பூலோகமே அஸ்தமிச்சு போயிடும். இல்லையா? எங்க வீட்டுக்காரர் எல்லாருக்கும் இந்த கிழிஞ்ச போட்டோ கொடுத்தாச்சு. இன்னும் மாமா மட்டும்தான் பாக்கி. ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா? காலையில நீ பாட்டு கார் எடுத்துட்டு போன, சாயந்தரம் ஒரே ஒரு பொம்பளை போட்டவ கை நிறைய கொண்டு வந்த. இப்ப அதை கிழிச்சு கிழிச்சு எல்லாத்தையும் கொடுத்து ஒட்ட சொல்லி இருக்கிற. இது என்ன வேலை? அங்கேதான் நம்ம ஆராய்ச்சி ஆரம்பம். இது ஒரு மனோ தத்துவ டெஸ்ட். போட்டோல இருக்கிற பொம்பளை தனக்கு தெரியாதவளா இருந்தா ஆம்பளை முகத்துல ரியாக்ஷன் இருக்காது, தனக்கு தெரிஞ்சவளா இருந்தா முகம் காட்டி கொடுத்துரு. இது சரியா கண்டுபிடிச்சவங்களுக்கு HMT வாட்ச் பிரைஸ்னு வேற சொல்லிருக்கேன். பிரைஸா? அப்ப என்கிட்ட ஒரு போட்டோ கிழிச்சு விடுமா, நானும் ஒட்டுறேன். இந்த போட்டி ஆண்களுக்கு மட்டும்தான். நான் கலந்துக்கலாமா? நான் பொம்பளை இல்ல.